புகழ்பெற்ற நகரமான அலெக்சாண்ட்ரியாவில் நூல் நிலையம் ஒன்று தீப்பற்றி எரியுது. அப்போது அதில் இருந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும் எரியவே இல்லை. அது எப்படியோ ஏழை ஒருத்தன் கையில் போய் கிடச்சிருச்சு. அந்த புத்தகத்தை அந்த ஏழையும் புரட்டி பார்த்து அதில் என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு படிக்கிறான். உலகின் விலை மதிப்பற்ற பொக்கிசமான கல் ஒன்று இருக்கும் இடம் அதில் கூறப்பட்டிருந்துச்சு. தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய பரிசவேதிங்கிற அந்த கல்லை பற்றி உலகம் பூராவும் இருக்க ரசவாதிகள் பல நூற்றாண்டுகளாகவே ஆராய்ச்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க. அந்த கல்லை பற்றி தான் அதில் கூறப்பட்டிருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு என்னமோ கூழாங்கல் வடிவில் தான் இருக்கும். மற்ற கூழாங்கற்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த கல் மட்டும்தான் கொஞ்சம் வெது வெதுப்பாக காணப்படும். அது லேசான ஒரு உஷ்ணத்தோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்ற கூழாங்கல்லுக்கும் இந்த விசேஷமான மந்திர கல்லுக்கும் உள்ள ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா அது வெது வெதுப்பாக இருக்கிறது மட்டும்தான். இந்த கல்லோட விசேஷம் என்னன்னா அந்த கல்லை கொண்டு போய் மற்ற உலோகங்களோடு சேர்த்து வைக்கும் போது அந்த உலோகமும் தங்கமாக மாறிடும். இதை படித்ததுமே அவனுக்கு ஒன்றுமே புரியல, தலைகால் புரியலை. என்னடா இப்படி ஒரு அதிசய கல்லான்னு ஆச்சரியப்பட்டு போனான். சரி, அது எங்கே தான் இருக்குது அப்படின்னு அந்த புத்தகத்தில் தேடி தேடி பார்க்குறான், எங்கேயாவது இருக்குன்னு போட்டிருக்குமான்னு. அதுவுமே அதில் இருந்துச்சு. மேற்கு கோடியில் இருக்க கருப்பு கடலின் பக்கத்தில் கூழாங்கற்களாக இது கலந்துருக்குன்னு போட்டிருந்துச்சு. இதை படித்ததுமே அளவற்ற மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போகிறான். தனக்கென்று இருந்த ஒரே ஒரு வீட்டையும் நல்ல விலைக்கு விற்றுட்டான். தனக்கு தேவையான பொருட்கள் உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புதையல் வேட்டைக்கு கிளம்பி போயிட்டான். கருப்பு கடல் ஓரத்தில் ஒரு கொட்டகை போட்டுக்கிட்டான். பிறகு அந்த கல்லை தேடும் கடினமான பணியில் ஈடுபட்டான். அவன்கிட்ட பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கையிருப்பாக இருந்துச்சு. அதனால் கவலையப்படாமல் தினமும் காலையில் எந்திரிப்பான், மணலில் இறங்குவான், அங்குள்ள ஒரு கல்லை எடுப்பான், அதை தன் கையில் வச்சு அழுத்துவான். அது குளிர்ச்சியாக இருக்கும். உடனே அதை தூக்கி கடலில் தூர போட்டுருவான். பிறகு அடுத்த கல்லை எடுப்பான். ஏன்னா தேடி கல்லை மறுபடியும் கையில் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. அதனாலேயே குளிர்ச்சியாக இருந்த கல்லை கடலை தூக்கி போட்டிருப்பான். பிறகு போய் உணவு தயாரித்து உண்ணுவான். சாப்பிட்ட பின் களைப்பு நீங்க சிறிது நேரம் ஓய்வெடுப்பான். மீண்டும் இருட்டு வரை அவனது தேடல் படலம் தொடரும். உணவுப் பொருட்கள் தீர்ந்து போனால் புறப்பட்டு போய் மீண்டும் பல மாதங்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்கி வருவான். மீண்டும் அவனது தேடுதல் துவங்கும். இப்படியாவே 2 வருஷம் உருண்டோடி போயிடுச்சு. அவனது கையிருப்பு பணம் முழுவதுமே கரைந்துச்சு. கடைசியாக இருந்த மொத்த பணத்துக்கும் உணவு பண்டங்களே வாங்கிட்டான். அவையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போது கைவசம் இருந்த உணவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் சில நாட்களுக்கு தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியுங்கிற உணர்வும் அவனுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்வது? தேடுதலை விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறதா? வெறும் கையோடு எப்படி ஊருக்கு போகிறது? ஊரில் போய் வாழ்க்கை நடத்தணும்னா அதுக்கு எங்கே, பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது? எல்லாத்தையும் தான் விற்றுட்டோமே. இனி தங்குறதுக்கும் இடம் இல்லை, உதவுறதுக்கும் ஆள் இல்லை. இங்கே ஆளே இல்லாத கடற்கரையில் கையில் இருந்த உணவு தீர்ந்துக்கிட்டே போகுது. என்ன தான் பண்ணுறதோன்னு ஏதேதோ மனசுக்குள்ளே சில ஏதேதோ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கூழாங்கற்களை எடுத்தான், அதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தினான். இம்முறை அது வெது வெதுப்பாக காணப்பட்டது. அவன் தேடி அந்த கூழாங்கல் கிடச்சிருச்சு. ஆனால் அவன் மனம் அதை உணர்றதுக்கு முன்னாடியே வழக்கமான ஞாபகத்தில் 2 ஆண்டுகள் அவன் அதையே பண்ணிட்டு இருந்தானே, அந்த பழக்க தோஷத்தில் அவன் கை தன்னிச்சையாக அதை கடலில் தூக்கி போட்டுருச்சு. இதே மாதிரி தான் இங்கு பல மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆன்மீகம்னு சொல்லி மக்கள் கருதும் பல சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்தோம்னா உணர்வோடு கூடிய எந்த செய்கையுமே இருக்காது. அதில் ஒரு இயந்திரத்தனமான அசைவுகள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் சொன்ன கற்பனை கற்பிதங்கள்லேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. நிதர்சனம் என்ன அப்படிங்கிறத உணரவே மாட்டாங்க. உலக வாழ்க்கையில் வாழுங்க, ஆனால் அதிலேயே மூழ்கி விடாதீங்க. விழிப்புணர்ச்சின்னு கூறப்படும் அந்த நிதர்சனத்தை கன நேரமாவது உணரணும்.